இயேசு யூதன், ஆனால் சமாரிய ஸ்திரீ இடத்தில் யூதனாய் எடைப்படவில்லை, குமாரனாய் வெளிப்பட்டார். சமாரிய ஸ்திரீக்கே ஆச்சரியம், நீர் யூதனாய் இருக்க. சமாரிய ஸ்திரீக்கே ஆச்சரியம். அந்த சமாரிய ஸ்திரீக்கு சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு ரெவலேஷனா சொல்கிறேன், நீ தேவனுடைய ஈவையும். இப்போ உன்கிட்ட நான் பேசுகிறேன் பாரு, என்னை யார் என்பதையும் நீ அறிந்தாயானால். அப்போ இன்னைக்கு ரெண்டை அறியணும். ஒன்று பிதாவுடைய ஈவை அறியணும், ரெண்டு இயேசு யார் என்பதை அறியணும். இந்த ரெண்டையும் நீ அறியல, நீ அறிஞ்சிட்டா உனக்குள்ள ஜீவ தண்ணீர் ஃப்ளோ ஆகும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் பிதாவின் தயவையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் குணாதிசயங்களையும் அறிய, இயேசுவை அறிய, இந்த ரெண்டு பகுதியில் எவ்வளவு அறிகிறோமோ அவ்வளவா ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருப்பார். எத்தனை புரிஞ்சுட்டீங்க சொல்லுங்க? நான் பிதாவை யார் என்று, அவர் தயவை, அவர் இரக்கத்தை, அவர் மன்னிப்பை, அவர் குணாதிசயங்களை அறிய அறிய, இயேசுவை தேவனுடைய குமாரனாய் அறிய அறிய, எனக்குள்ளே ஆவியானவர் அதிகமாய் செயல்படுகிறார்.